ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபியில் இன்றைக்கி வந்துட்டு அவல் தோசை தான் பார்க்க போகிறோம். அவல் வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு டம்ளர் ரவை போட்டுக்கலாம். வெள்ளை ரவை தான் போட்டிருக்கேன். அதுலேயே ஒரு டம்ளர் வந்துட்டு நம்ம புளிக்காத தயிர் சேர்த்துக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி கப்பில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஏன்னா அவள் வந்துட்டு அப்படியே இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு கேரட்டு, கொத்தமல்லி, ஆனியன் இதெல்லாமே சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதே மாவுலேயே அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் ஓகே. பச்சை மிளகா இதெல்லாம் காரம் வேணும்னா இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ குழந்தைங்க இருந்தாங்களாம் காரம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால் நான் வந்துட்டு அதில் எதுவுமே சேர்க்கலை. ஸோ தோசை போட்டுட்டு நம்ம ஊத்தாப்பம் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். மேலே வந்துட்டு நான் கொத்தமல்லி, வெங்காயம், கேரட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு தனியாக நம்ம கொஞ்சமாக மேலே மட்டும் அப்படியே உப்பு மட்டும் லைட்டாக சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். இதில் சுற்றியும் எண்ணெய் விட்டு நம்ம திருப்பி எடுத்துட்டா இன்ஸ்டன்ட் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்துட்டு நம்ம பூண்டு சட்னி இல்லை வெங்காயத்தொக்கு இது மாதிரி நீங்கள் கார சட்னி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். செம்மையாக சூப்பராக இருக்கும். தோசை மாவு இல்லாத சமயத்தில் இது ரொம்ப கை கொடுக்கும். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவும் செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.